Hello everyone, welcome to Explore AS Academy. So my dear students, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா HCF ஓட ஒரு previous year question தான் சால்வ் பண்ண போறோம். சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 23, 31, 47க்கு வந்துட்டு HCF கண்டுபிடிக்கணும். நம்ம சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஒரு கான்செப்ட் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட்டை வச்சு இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 3, 5 and 7. செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் செக் பண்ணும். அதுல இருந்து எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைக்கும். இப்போ 3யோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 3, 5யோட ஃபேக்டர்ஸ் 1 and 5, 7ோட ஃபேக்டர்ஸ் 1 and 7. இந்த மூணுலயுமே எது காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான். ஸோ அப்போ 3, 5, 7ோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கான கான்செப்ட் என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆ இருக்கட்டும், 5ஆ இருக்கட்டும், 7ஆ இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பிரைம் நம்பர். ஓகேங்களா? அப்போ எப்பவுமே வந்துட்டு HCF கண்டுபிடிக்கும் போது கொடுத்துருக்க எல்லா நம்பருமே பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அதோட HCF எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஒரு கான்செப்டை வச்சு பேசிக் அட்லீஸ்ட் ஒரு 50 வரைக்கும் வந்துட்டு எதெல்லாம் பிரைம் நம்பர்னு ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே 23ஆ இருக்கட்டும், 31ஆ இருக்கட்டும், 47ஆ இருக்கட்டும் எல்லாமே பிரைம் நம்பர். இப்போ அதோட HCF வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு முடிஞ்சளவு நான் கான்செப்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.